ஏன் 2026 குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. இந்த இயர் கன்ஃபார்ம் கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் எங்கே படிக்கிறது, எப்படி படிக்கிறது, என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறதுன்னு யோசித்து உங்களோட டைம் வேஸ்ட் ஆகுதா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள். எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, சிலபஸை மெமரி பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதனால் எந்த யூஸும் கிடையாது. சிலபஸை மனப்பாடம் பண்ணுறக்கும் சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நமக்கு தேவை நம்ம அந்த சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இண்டிவிஜுவலாக நோட் போடுறீங்க. தமிழுக்கு ஒரு நோட், ஜிஎஸ் 6 யூனிட்டுக்கு 6 நோட், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு நோட், மேக்ஸில் ஆப்டிடியூட்க்கு ஒரு நோட், ரீசனிங்க்கு ஒரு நோட். இப்போ அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸை அந்தந்த சப்ஜெக்டோட நோட்டோட ஃபஸ்ட்டு பேஜில் எழுதுறீங்க. இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதான் ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ணணும். ஸ்கூல் புக்கில் தமிழுக்கு 6th to 12th நியூ புக், 6th to 12th ஓல்ட் புக், 11th to 12th சிறப்பு தமிழ் புக் கலெக்ட் பண்ணணும். இதை தவிர சந்தோஷ்மணி புத்தா அகாடமி புக்கில் ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட்டை யூனிட் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லாட்டி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோடும் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. ஃபுல் புக் மட்டும் போதுமானு கேட்டிங்கன்னா பத்தாது. நமக்கு அவுட் சோர்ஸ் புக்கும் வேணும். இதில் ஒரு 10லேருந்து 15 புக் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த லிஸ்ட்டும் அதுக்கான ப்ரீ பிடிஎஃபையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பிஎஸ்க்கு நம்ம என்னென்ன புக் கலெக்ட் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு 6th to 10th வரைக்கும் உள்ள சோசியல் சயின்ஸ் புக் கலெக்ட் பண்ணிக்கோங்க. 11th 12th எக்கனாமிக்ஸ் புக்கு, எத்திக்ஸ் புக்கு, பாலிட்டிக்ஸ் புக்கு, ஜியோகிராஃபி புக்ஸ், இந்த புக்ஸ் எல்லாம் நமக்கு தேவை. பிஎஸ்க்கு 6th to 10th உள்ள சோசியல் சயின்ஸ் புக் வேணும். 11th 12th எக்கனாமிக்ஸ், எத்திக்ஸ், பாலிட்டிக்ஸ் அண்ட் ஜியோகிராஃபிக்ஸ் புக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. பிஎஸ்லேயும் ஸ்கூல் புக் மட்டும் போதுமானா பத்தாது. நம்ம அவுட் சோர்ஸ் புக் படிக்கணும். முக்கியமாக யூனிட் 5 அண்ட் யூனிட் 6 தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாடு வரலாறு பண்பாடு, அந்த இதுக்கு நமக்கு அவுட் சோர்ஸ் புக் வேணும். நான் எந்த புக் ஃபாலோ பண்ணுறேன்னா, வெங்கடேசன் சாரோட புக் தான் ஃபாலோ பண்ணுறேன். அவுட் சோர்ஸ் புக்கில் நமக்கு குரூப் 4 அண்ட் குரூப் 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன வேணுமோ அந்த கண்டென்ட்டை மட்டும் எடுத்து தான் நம்ம படிக்கணும். அதிகமான டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குரூப் 1 லெவலில் ஸ்கூல் புக்கை படிக்கிற மாதிரியே இந்த அவுட் சோர்ஸ் புக்கெலாம் அட்டை டு அட்டை படிப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் மேக்ஸுக்கு நமக்கு என்னென்ன புக்கெலாம் வேணும்னா, 6th to 10th உள்ள ஸ்கூல் புக் நமக்கு வேணும். ஆர்எஸ் அகர்வால் புக் ஆப்டிடியூட் ரீசனிங் கிளியராக கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு புக்கை நீங்கள் ஃபுல்லாக படித்தாவே உங்களால் எபோவ் 20 மேலே கொஷின் போட முடியும். அதை தவிர ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் கிருஷப் அகாடமி ஃபாலோ பண்ணுறேன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் யூடியூப் சேனல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் 2 விதமாக படிக்கலாம். ஒன்று, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. இல்லையா, ஒவ்வொரு மந்த்துக்கும் பிப்ரவரி மந்த் ஃபுல் கரண்ட் அஃபேர், ஜான்வரி மந்த் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லி படிச்சுக்கோங்க. அதான் ஸ்டடி பிளான் எப்படி போடுறது அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா, தமிழில் ஒரு யூனிட்டுக்கும் நீங்கள் 45 days தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாலிட்டியாக இருக்கட்டும், யூனிட் 5 யூனிட் 6 எல்லாத்துக்குமே குறைஞ்சது 50 to 60 days எடுத்துக்கலாம். மேக்ஸுக்கு ஒரு டாப்பிக்கு நீங்கள் 10 days எடுத்துக்கலாம். இல்லை நான் எப்படி படிக்கலை, ஒரு 20 daysலேயே நான் தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 15 daysலேயே நான் பாலிட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன், மேக்ஸை ஒரு டாப்பிக்கை நான் 2 daysலேயே முடிச்சிருவேன் அப்படின்னாலும் நீங்கள் பிளான் பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே மிக்ஸ் பண்ணி படிக்கும்போது தான் உங்களுக்கு நல்லா தோணும். ஒரே டாப்பிக்கை கண்டினியூஸாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. தமிழில் கலைச்சொற்களில் மொத்தமாக 15 to 17 கொஷின் கேட்குறாங்க. ஸோ டெய்லி ஒரு 30 minutes கலைச்சொற்கள் படிங்க. அதே மாதிரி மேக்ஸுக்கு டெய்லி ஃபார்முலாஸை படிச்சுட்டே இருங்க. ரொம்ப முக்கியமான ஸ்டெப் ரிவிஷன். நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் மேக் பண்ணும்போது உங்களோட ரிவைஸ் பண்ணுறதுக்கும் சேர்த்து நீங்கள் அதில் மேக் பண்ணலன்னா உங்களால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் 45 days படிக்கிறீங்க, 45வது நாள் போய் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு 3 days படித்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். பேலன்ஸ் ஃபஸ்ட்லேருந்து ஒரு 40 days படித்தது உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ எப்படி படிக்கிறது? 2 வழி இருக்குது. ஒன்று, நீங்கள் இந்த 45 days 7 days பிரிச்சுட்டு 6 நாள் படிங்க, 7வது நாள் ரிவைஸ் பண்ணுங்கள். இல்லையா, 10 நாளாக பிரிச்சுக்கோங்க. 8 நாள் படிங்க, 2 நாள் ரிவைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினை ஒழுங்காக நம்ம டீகோட் பண்ணாவே நம்மளோட பாதி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷினை எப்போ படிக்கணும்? இப்போது நான் தமிழில் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக படித்து முடிச்சிட்டேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறேன், ஸ்கூல் புக்லேருந்து எதுவுமே இல்லை. அப்போ அந்த கொஷின் எங்கேருந்து வந்திருக்கு? தமிழ் வளம் இளங்கோவனார் புக்லேருந்து வந்திருக்கு. அடுத்ததான் நான் அந்த புக்கை படிக்கணும். இப்போ நான் பாலிட்டியில் படிக்கிறேன். பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷினை எடுத்து பார்க்குறேன். அப்போ பார்த்தா பிரைம் மினிஸ்டரோட லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க. இது எதுவுமே ஸ்கூல் புக்கில் இல்லை. இப்போ நான் அதை போய் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த பிரைம் மினிஸ்டரோட லிஸ்ட்டை ஃபுல்லாக படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷினை நம்ம இப்படி தான் யூட்டிலைஸ் பண்ணணும். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை எதோடாவது வேர் டு ஸ்டடி வேணும்னாலோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.